Very good afternoon, children. எல்லோரும் எப்படி இருக்கீங்கள்? நல்லா இருக்கீங்களா? So, இன்னைக்கு நம்ம split digraph என்னன்னு பார்க்க போறோம். All right? நம்ம split digraph already A dash E, A dash E and E dash E. அதாவது bake, b ஏக்கு பேக். இங்க வந்து நம்ம இத ஆக்க பேக்க அப்படி படிக்க கூடாதுன்னு நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்திருந்தோம். உங்களுக்கு ரிப்பீட் வேணும்னா சொல்லுங்க. அதாவது இத லாங் வவல் தான் படிப்போம். ஏன்னா இங்க ஒரு மேஜிக் கீ வந்திருக்கு. ஸோ அந்த ஈன்ற வேர்டு முடிஞ்சா இந்த ஏ வந்து அப்படின்னு படிக்காம ஏன்னு படிப்போம். நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல படுத்திருந்தோம். இது ஈவினிங் அப்படின்னு வரும்போது ஈவ் ஈவ் அப்படின்னு வரும்போது இந்த மேஜிக் இப்படி வரதுனால இதை ஈன்னு படிப்போம். ஈவ் ஈவ் இத அப்படின்னு படிக்க மாட்டோம். சோ நம்ம பார்த்திருந்தோம் இங்கிலீஷ்ல வவல்ஸ் AEIOU அப்படின்னு இருக்கு. அ எ இ ஒ அ. அதாவது AEIOUன்னு படிக்காத போது அத லாங் சவுண்டுன்னு சொல்லுவாங்க. அ எ இ ஆ அ அப்படின்னு படிக்கும் போது அதை ஷார்ட் சவுண்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ எப்பெல்லாம் மேஜிக் கீ வருதோ நம்ம இதை தான் படிக்கணும், லாங் வவல் தான் படிக்கணும். ஓகே, ஸோ மேஜிக் கீ வந்ததுன்னா, அதாவது இது ஸ்பிளிட் டயக்ராஃப் ஏன் சொல்றாங்கன்னா, இங்க ஏ டேஷ் இ, இந்த டேஷ்ல யார் வரா? இந்த கான்சனன்ட் வரா. ஸோ இந்த ரெண்டு வவலையும் ஸ்பிளிட் பண்ணுது. அதனாலதான் இதுக்கு பெயர் ஸ்பிளிட் டயக்ராஃப்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம இந்த ஏ டேஷ் இயும் இ டேஷ் இ டேஷ் இயும் பார்த்திருந்தோம். ஸோ அதோட சென்டென்ஸ் இப்போ நான் எழுதி வச்சிருக்கேன். ஸோ நம்ம இன்னைக்கு மற்ற வவல்ஸ் லைக் ஐ டேஷ் இ, ஓ டேஷ் இ, யூ டேஷ் இன்றது பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை எல்லாமே கூட்டி படிச்சிடலாமா? Come on, let's read it. Raj is a sight word. இங்க பாருங்க, இப்ப நீங்க என்ன கேட்கலாம், மிஸ் இது ஈல எண்ட் ஆகலையே, அப்ப நான் இங்க வந்துவேன். அப்போ ரெண்டு வவல், இங்க ஒரு வவல் இங்க ஒரு வவல் இருக்கு. இது வந்து பேக்ன்றதுதான் பேஸ் வேர்ட். அத பாஸ்ட் டென்ஸ் ஆக்கும் போது நம்ம இங்க ஆல்ரெடி ஈ இருக்கிறதுனால இங்க ஒரு டி எழுதுறோம். ஸோ இது வந்து இத பாஸ்ட் டென்ஸ் ஆக்கும் போது ஒரு டி எழுதியிருக்கும். ஸோ இதுதான் பேஸ் வேர்ட். ஸோ இங்க ஈ இருக்கிறதுனால இத வந்து நம்ம ஏன் தான் படிக்கணும், இதை தான் படிக்கணும், இதை படிக்க கூடாது, இதை படிக்க கூடாது. சோ ஏக் பேக், இங்க ஒரு டி இருக்கிறதுனால பேக்டு. ராஜ் பேக்டு த சைட் வேர்ட் க ஏ கேக். புரியுதுங்களா? க ஏக் கேக், மூணு ஒலி தான் இருக்காங்க. அந்த இ வந்து லாஸ்ட்ல சைலண்டா இருக்கும் நம்ம பார்த்திருந்தோம். ஸோ when two vowels are walking, the first one does the talking. அப்படின்னா ரெண்டு வவல் சேர்ந்து நடக்கும் போது முதல்ல இருக்கிறது தான் அதோட பெயர் சொல்லும், அதோட லாங் சவுண்ட் சொல்லும். ஓகேங்களா? அடுத்தது ஹீன்றது சைட் வேர்ட். கம் கம், இதை வந்து தனியா ஒரு வார்த்தையை வச்சுக்கோங்க. கம் ஈட், இங்க பாருங்க இது சைலண்டா இருக்கு. கம்ப்ளீட்டட் டெட். ஓகே, கம்ப்ளீட்டட். ஸோ கம்ப்ளீட்ன்றது பேஸ் வேர்ட், கம்ப்ளீட்டட்ன்றது உங்களுக்கு பாஸ்ட் டென்ஸ் ஆஃப் கம்ப்ளீட். He completed the eat meat. டபுள் ஈன்றது ஈன்னு சொல்லணும், நம்ம படிச்சிருக்கோம். இங்க தமிழ்ல இந்த ஈ படிக்கணும், அதையும் நம்ம பார்த்திருந்தோம். ஓகேங்களா? He had a ate plate. ஏன் இதை ஏன்னு உச்சாரிச்சோம், ஏன்னு கதைச்சோம்? ஏன்னா இங்க ஈ இருக்கிறதுனால இதை ஏன்னு தான் கதைக்கணும். ate plate. He had a plate of ஏன் இதை ஏன்னு கதைக்க போறோம்? இங்க ஈ இருக்கு, அதனால இதை ஏன்னு கதைக்கிறோம். grape. He had a plate of grape. இது பாருங்க, THன்றது த த அப்படின்னு சத்தம் கொடுக்கும். நான் TH ரெண்டு சத்தம் கொடுக்கும், ஒன்னு த ஒன்னு த அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தேன். The after that
இங்க சிஹெச்ன்றது க க க க க என்று சத்தம் கொடுக்குது. சிஹெச் 3 ஒலி கொடுக்கும். ஒன்னு க, ஒன்னு ச, அப்புறமா ஒன்னு ஷ. 3 ஒலி நம்ம பார்த்திருந்தோம். இங்க வந்து சிஹெச் வந்து இந்த ஒலியை தான் கொடுக்குது. ஸ்க ஈம ஸ்கீம் ஸ்க. இது பாருங்க ஸ் க ஸ்க ஈம் ஸ்கீம். 4 ஒலி தான் இருக்கு. இந்த ஈ வந்து சைலண்டா இருக்கும். தட் ஸ்கீம் இஸ் க உ. டபுள் ஓ என்றது ஊன்னு உச்சாரிச்சோம். ஊட குட் குட் க உட். ஊ இல்ல க உட் உ உ. அந்த தமிழ்ல ஊ ஊ 2 ஊ இருக்கு. இப்போ இந்த இடத்துல இந்த ஊ தான் இருக்கு. க உட் குட். இந்த ஊ தான். இந்த கூடுன்னு நம்ம சொல்றது இல்ல. சோ தமிழ்ல நம்ம பார்த்திருந்தோம். இங்கிலீஷ்லயும் ஓ ஊ 3ல தான் இந்த ஊ வரும். ஊன மூன். ஓகேங்களா? ஓகே. சோ இப்போ நம்ம பழைய லாஸ்ட் கிளாஸ்ல படிச்ச ஏ டேஷ் ஈயும் இ டேஷ் இன்றது இங்க ரிவைஸ் பண்ணிட்டோம். இங்க பாருங்க இ டேஷ் இ இருக்கு, இங்க ஏ டேஷ் இ இருக்கு. ஓகேங்களா? சோ இதெல்லாம் ரிவைஸ் பண்ணிட்டோம். இப்போ இன்னைக்கு புது வேர்ட்ஸ் பார்க்கலாமா? எல்லோருக்கும் இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? ஏதாவது சந்தேகம் இருந்தனா இப்பவே கேட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம இப்போ அடுத்த ஒலிக்கு போக போறோம். ஓகே, உங்க எல்லோருக்கும் புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். இப்ப இது எப்படி நான் வந்து வேர்ட்ஸ் கொடுத்துட்டு இப்ப வேர்ட்ஸ்க்கு அப்புறம் இப்ப எப்படி சென்டென்ஸ் படிக்கிறதுன்னு உங்களுக்கு நான் காமிச்சிட்டேன். சரிங்களா? இப்போ நம்ம பார்க்க போறது நம்ம இன்னைக்கு ஓ டேஷ் இ, ஐ டேஷ் இ அண்ட் யூ டேஷ் இ வேர்ட்ஸ். இந்த டேஷ்ல யார் வருவா? இந்த டேஷ்ல ஏதாவது ஒரு கான்சனன்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் நம்ம ஐ இந்த இத பார்த்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம மத்ததுக்கு போகலாம். ஓகேங்களா? இந்த வேர்ட்ஸே கொஞ்சம் நிறைய இருக்கும், அதனால பாக்குறேன். இப்ப நான் என்ன பண்றேன்னா கடகட நான் வேர்ட்ஸ் எழுதுறேன். நீங்க எல்லாரும் தான் கூட்டி படிக்கணும். படிப்பீங்களா? நீங்க எல்லாரும் கூட்டி படிங்க பார்க்கலாம். யாருமே FINE ஃபைன் அப்படி கதைக்க கூடாது. அதை எப்படி கதைப்பீங்க? ஐ. இதை ஏன் ஐன்னு உச்சரிக்கணும்? ஏன்னா இங்க ஈ இருக்கு. ஃபைன் 3 ஒலி தான் இருக்கு. அப்படிதான் கதைக்கணும் எல்லாரும். ஓகேயா? யாருமே வந்து FINE ஃபைன் படிக்க கூடாது. ஃபைன். இப்ப அடுத்தது நீங்க படிங்க பார்க்கலாம். நான் வேர்ட்ஸ் எழுதுறேன், நீங்க தான் கதைக்கணும். நான் உங்களுக்கு படிச்சு காமிப்பேன். ஆனா நீங்க வந்து பிராக்டிஸ்க்காக நீங்களும் படிங்க. ஓகேங்களா? படிங்க படிங்க எல்லாரும். எல்லோரும் சவுண்ட் கொடுத்து கொடுத்து படிக்கணும். ஓகே? யாருமே உங்களுக்கு என்ன சொல்றது, இப்ப அந்த ஸ்பெல்லிங் தெரியும் PINE பைன் அப்படி படிக்க கூடாது. ஓகேங்களா? படிக்கிறீங்களா எல்லாருமே? இப்ப நான் படிச்சு காமிச்சுமா? ஓகேங்களா? இப்ப நம்ம இந்த காம்பினேஷன் பார்த்துட்டு இருக்கோம். ஐ டேஷ் ஈயோட காம்பினேஷன் பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? ரைட். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம கதைக்கலாமா? க இது என்னவா படிப்போம்? ஐன்னு படிப்பீங்களா? ஈன்னு படிப்பீங்களா? என்ன படிப்பீங்க? இது வந்து ஷார்ட் சவுண்ட். இங்க பாருங்க, இங்க காமிக்கிறேன். எந்த சவுண்ட் கொடுப்பீங்க? கண்டிப்பாக இந்த சவுண்ட் தான் கொடுப்பீங்க, லாங் வாவல். ஏன்னா இங்க ஈ வந்திருக்காங்க. சோ இத வந்து க ஐம் கிரைம். அடுத்தது திருப்பி ஐ சவுண்டே வருது. இதா கண்டிப்பாக லாங் வாவல் சவுண்ட் தான் கொடுப்பீங்க. ஹ ஐடு ஹ ஐடு ஹைடு. இப்ப இந்த ஈ இல்லாம இருந்தா எப்படி படிப்போம் பாருங்க. ஹ இட இட். இதை ஏன்னு படிச்சோம். டி இல்லாம இருந்தா ஹிட். ஹைடோட பாஸ்ட் டென்ஸ் ஹிட். ஹிட். ஓகேங்களா? ஐப் ரைப். ஐஸ் ரைஸ். ஓகேங்களா? மேஜிக் கீ வரும்போதெல்லாம் இந்த மேஜிக் இது மேல கொடுக்கும் போது இது வந்து ஷார்ட் சவுண்ட்ல இருந்து லாங் சவுண்ட் ஆயிடும். ரைஸ்.
ப ஐன பைன் பைன். ம் ஐ ந மைன். ஓகேங்களா? ல் ஐ ந லைன். ஏன் இதை ஐன்னு படிச்சோம்? ஏன்னா மேஜிக் இருக்கு. ஸ் ஐடு சைடு. ஏன் இதை ஐன்னு படிச்சோம்? ஏன்னா மேஜிக் இருக்கு. ல் ஐஃப் லைஃப். ஏன் இதை ஐன்னு படிச்சோம்? ஏன்னா மேஜிக் லைஃப். ம் ஐ ஸ்மைல் ஸ்மைல். இல்ல ஸ்மைல் மேஜிக்கினால இது ஐன்னு படிச்சோம். வ வ வ வ ஐஃப் வைஃப். சோ ஸ்ப ஐட் ஸ்பைட் மேஜிக்கி. இப்ப இது ஈ இல்லாம இருந்தா இதை என்னவா படிப்பீங்க பாருங்க. ஸ்ப ஸ்ப இட் ஸ்பிட். இது பாருங்க ஸ்பிட். இங்க ஈ இல்ல. ஈ இல்லாதனால நம்ம இங்க இத ஷார்ட் வவுலா படிக்கிறோம். ஸ்பிட்னு படிக்கிறோம். ஈ இங்க ஈ இருக்கிறதுனால இது வந்து மேஜிக் கொடுக்கறதுனால இத வந்து ஐன்னு படிக்கிறோம். ஸ்பைட் ஸ்பைட். ஸ்ப ஐன் ஸ்பைன். ட ஐடு டைடு. புரியுதுங்களா எல்லாருக்கும்? சோ இந்த மேஜிக் ஈ இருந்தாலே கடைசியில ஈல எண்ட் ஆகி அதுக்கு முன்ப ஒரு கான்சனன்ட் வந்து ஒரு வவல் இருந்தா கண்டிப்பா அந்த ஈ வந்து அதோட மேஜிக் அந்த முன்பு இருக்கிற வவல் மேல கொடுத்துட்டு அது வந்து உங்களுக்கு அத ஐ ஐ என்று சொல்ல வைக்கும். இன்னு சொல்லாது. ஓகேங்களா? கிளியரா? எஸ், எல்லோருக்கும் கிளியரா இருக்குன்னு நான் நம்புறேன். ஓகேங்களா? இது பி. ஓகே ரைட். இப்போ நம்ம இது ஐ டேஷ் ஈயோட ஆக்டிவிட்டி பார்த்துட்டு வந்துடலாமா? அதுக்கு அடுத்தது மற்ற வேர்ட்ஸ் பார்க்கலாமா? இப்போ நீங்க தான் கதைக்கணும். நம்ம என்ன பார்க்கிறோம்? ஐ டேஷ் இ ஸ்பிளிட் டயக்ராம் பார்க்கிறோம். ஓகேங்களா? சோ இப்போ நீங்க சொல்லுங்க. இப்ப இத படிங்க என்னதுன்னு. இதுல இருந்து எதுன்னு கண்டுபிடிங்க. ஃபைவ். சோ இதுதான் அதோட ஆன்சர். கரெக்டா? பி ஆப்ஷன் தானே இதோட 5ன்றது. வெரி குட். இப்ப என்ன நம்பர் திறந்து பார்க்கலாம்? என்ன வேர்டு இருக்க போகுது பார்க்கலாமா? 7 பார்க்கலாமா? ஓகே, இப்போ நம்ம இத படிச்சா நம்மளுக்கு இதுல இருந்து எந்த பிக்சர் அதுக்கு மேட்சிங்ன்றது நம்மளுக்கு தெரிஞ்சிரும். அப்போ ப ஐக்கு இது ஏன் ஐன்னு படிச்சோம்? ஏன்னா இங்க மேஜிக் இருக்கு. சோ ப ஐக்கு பைக் பைக். சோ பைக் எங்க இருக்கு? இங்க இருக்கு. அடுத்தது எந்த நம்பர் எடுக்கலாம்? நம்பர் 5 எடுக்கலாமா? படிங்க. ஐஸ் மைஸ். மைஸ் எங்க இருக்கு? எங்க இருக்கு மைஸ்? இது மைஸ், இது மவுஸ். சோ ஆப்ஷன் டி. சிங். ஓகேங்களா? மைஸ் மவுஸ். ஓகே, நம்பர் 3 பார்க்கலாமா? இது என்னது? ஸ்ல ஸ்ல கான்சனன்ட்ல நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸ்ல ஐடு ஸ்லைடு ஸ்லைடு. நீங்க சொல்லுங்க ஸ்லைடு எங்க இருக்கு? எஸ், பர்ஃபெக்ட், வெரி குட். சி ஆப்ஷன்ல தான் இருக்கு நம்மளோட ஸ்லைடு. இப்ப எந்த நம்பர்? 8 நம்பர் எடுக்கலாமா? நீங்கள் படிங்கள் இது என்னதுன்னு. நான் வெயிட் பண்றேன். வெரி குட், படிச்சிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். ஐட் கைட். ஓகே, இந்த ஈ வந்து சத்தம் போடாது. இந்த ஐன்றது ஈ சொல்லாது, ஐ தான் சொல்லும். இங்க ஏ ஆப்ஷன்ல தான் இருக்கு நம்மளோட கைட். அடுத்ததாக 4 எடுத்துக்கலாமா? எப்படிங்க பாருங்க.
ஐடு ரைடு. ஸோ போர்டில் இல்லாத வேர்ட்ஸா இங்க கொடுத்துருக்கேன். ரைடு எழுதணும்னா எழுதிக்கோங்க. எங்க இருக்கு? இது ஸ்னேல், இது சன்னு, இங்கதான் இருக்கு இது டைஸ், இதுதான் ரைடு. நம்பர் 6 பார்க்கலாமா 2 பார்க்கலாமா? நீங்க சொல்லுங்க. 6 பார்க்கலாமா? வெரி குட். ஐம் டைம். இத டிம்னு படிக்க கூடாது. ஐம் டைம் தான் படிக்கணும். ஓகே. ஏன்னா இங்க மேஜிக்கி இருக்கு, மேஜிக்கி அது மேல கொடுத்துடுச்சுன்னா இது வந்து ஈன்றான் படிக்கணும். எங்க இருக்கு டைம்? எஸ், சி ஆப்ஷன்ல தான் இருக்கு டைம். லாஸ்ட் ஒன். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா இங்க மேஜிக் கீ இருக்கு. ஸோ மேஜிக் கீ வந்து இந்த ஐ மேல போச்சுன்னா இது ஐ லாங் வவல். ஸோ மொத்தம் எத்தனை ஒலி இருக்கு? ஐ 4 ஒலி தான் இருக்கு. பிரைஸ். அப்புறம் எங்க இருக்கு அந்த பிரைஸ்? நம்ம இங்க இருக்கு பிரைஸ். டி ஆப்ஷன் தான் சரியான ஆன்சர். ஓகேங்களா? எல்லோருக்கும் இப்ப படிக்க வருது இல்லையா? சோ நீங்க மேஜிக் கீ பார்த்தாலே நீங்க எல்லாரும் என்ன பண்ணணும்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். ஈல முடியுது, முன்ப ஒரு வவல் வருதா பாருங்க. இப்போ இங்க ஐயும் ஈயும் யாரு பிரிச்சிருக்கா? டி என்ற கான்சனன்ட் தான் பிரிச்சிருக்கு. சோ இதுதான் மேஜிக் கீ. இந்த மேஜிக் கீ இந்த ஐ மேல இருந்தனால இத வந்து நம்ம லாங் வவலா தான் படிப்போம். ஸ்லைடு. இத வந்து இப்படி ஷார்ட் வவலா படிச்சீங்க வச்சுக்கோங்களேன், தப்பா வரும். இங்க பாருங்க. ஸ்லிட் ஸ்லிட் அப்படின்னு படிக்க வருது பாருங்க, தப்பா வருது. சோ இந்த மாதிரி 2 வவல் சேர்ந்து, அதாவது ஐ டேஷ் இ காம்பினேஷன். இங்க என்ன காம்பினேஷன் இருக்கு? இங்க ஒரு ஐ இருக்கு, இந்த டேஷ்ல ஒரு கான்சனன்ட் இருக்கு, இங்க இ. இதனாலதான் இதுக்கு பெயர் ஸ்பிளிட் டயக்ராஃப் இல்லாதி மேஜிக் இ. புரியுதா உங்களுக்கு? சோ இது எந்த மாதிரி வரும்போதெல்லாம் இப்போ இப்போ வந்து நீங்க ஸ்லைடு, மைஸ், பைக். சோ இங்க 3 ஒலி தான் இருக்கு. இந்த ஈக்கு ஒலியே கிடையாது. இந்த ஈ கடைசியா வர ஈக்கு என்ன பண்ணுது? ஒலியே கிடையாது. சோ நீங்க எழுதும் போது டிக்டேஷன் உங்களுக்கு யாராவது கொடுத்துட்டாங்க அப்படின்னு, உங்களுக்கு டிக்டேஷன் யாராவது கொடுத்தாங்கன்னா எப்படி எழுதுவீங்க? இப்போ உங்களுக்கு சப்போஸிங் லைக்ன்ற வேர்டு கொடுக்குறாங்க. அப்ப நீங்க எப்படி எழுதணும்னா நீங்க இப்படி லைக் சத்தம் வருது எனக்கு. அடுத்தது ஐன்னு சத்தம் வருது. அப்ப ஐன்னு சத்தம் வர்றதுனால நான் ஐயோட பெயரை எழுதிட்டேன். அதனால மறக்காம லாஸ்ட்ல ஒரு ஈய கண்டிப்பாக நான் லைக் 3 ஒலி தான் கேடுது. பட் இங்க ஐ போட்டதுனால இங்க லாஸ்ட்ல மறக்காம ஒரு ஈய எழுதிடணும். ஏன்னா ஐன்றது அதோட பெயரை சொல்லுச்சு. அதனால நீங்க மறக்காம அந்த ஈக்கு ஒலி இல்லைனாலும் ஐன்ற ஒலி கொடுத்ததுனால டிக்டேஷன்ல நீங்க மறக்காம அந்த ஈய அங்க எழுதணும். புரியுதா எல்லாருக்கும்? எப்படி டிக்டேஷன் வேர்ட்ல ஐடென்டிஃபை பண்ணும்? லாங் வவல் சவுண்ட்ஸ் வந்தாலே லாஸ்ட்ல இந்த ஈய மறக்காம எழுதிடணும். இல்லாட்டி நீங்க இப்படி மட்டுமே எழுதுனீங்கன்னா, இப்போ நீங்க இப்ப லைக்க இப்படி மட்டுமே எழுதிட்டீங்கன்னா, ஐ மீன் இத போடாம இத வந்து லிக்குன்னு தான் படிப்பேன். என்ன மேஜிக்கே அங்க இல்லையே. சோ இது தப்பாக வரும். ஓகே. சோ இது இப்படி எழுதக்கூடாது. ரைட்? அண்டர்ஸ்டுட்? ஷல் ஐ கோ டு த நெக்ஸ்ட் சவுண்ட்? எல்லோருக்கும் புரிஞ்சுதா? அடுத்த சவுண்டுக்கு போகலாமா? எல்லோரும் ரெடியா? எஸ், we shall go to the next sound. So let me come back to the board and we have done now I dash E words நிறையவே பார்த்துட்டோம். இப்போ நம்ம O dash E words பார்க்கலாமா? ஸோ போர்ட்லயும் நிறைய வேர்ட்ஸ் நான் எழுதி போடுறேன் உங்களுக்கு. நான் வந்து உங்களுக்கு ஆக்டிவிட்டிலையும் நிறைய வேர்ட்ஸ் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நீங்க எல்லோரும் கூட்டி கதைங்கள். யாருமே உங்களுக்கு ஸ்பெல்லிங் வந்து படிக்க தெரியும். ஏன்னா பெரிய வேர்ட்ஸ் பண்ணும்போது எப்படி கூட்டி கதைப்பீங்கள்?
ஓகே, இப்ப நம்ம என்ன பண்ணலாம்? ஓ டேஷ் வேர்ட்ஸ் பண்ணலாமா? இப்ப நான் எழுதி போடுறேன், நீங்க படிக்கிறீங்களா? கம் ஆன், லெட்ஸ் டு இட். நான் எழுதுறேன், நீங்க படிங்க. எவ்வளவு வேர்ட்ஸ் எழுதியிருக்கேன் பாருங்க. எல்லாரும் கூட்டி இப்ப கதைங்கள். எல்லாமே நான் படிச்சு காமிப்பேன். டோன்ட் வரி. நீங்க இப்ப ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் நானும் படிச்சு காமிப்பேன். ஓகேங்களா? நீங்க எல்லாரும் கதைச்சுப்பீங்க, கூட்டி கதைச்சுட்டு இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். ஓகேங்களா? இப்ப நம்ம எல்லாரும் கூட்டி படிப்போமா? எஸ், கேன் வி ப்ரொசீட்? எஸ். எஸ், லெட்ஸ் டு இட் நவ். இப்ப நான் என்ன சொன்னேன்? இப்ப மேஜிக் கீ வந்துடுச்சு. மேஜிக் கீ வந்தாலே இது வந்து ஓன்னு சொல்லும், ஆ என்று சொல்லாது. ஓகேயா? ஆன்னு படிச்சோம்னா க ஆன், கான், இதுதான் கான். இங்க வந்தாலே கோன்னு தான் படிக்கணும். ஓகேயா? க ஓன்னு, கோன். அதே மாதிரி இங்க மேஜிக் கீ வந்ததுனால இது ஓன்ற ஒலி தான் கொடுக்கும். ந ஓஸ், நோஸ். வந்து எல்லா இடத்துலயும் வந்து ஒலியை கொடுக்கல. ஓகேங்களா? வந்துடுச்சு. ர், ஓப், ரோப். ப, ஓன், போன். ப, ஓ, போன், போன். டிஹெச்ன்றது டயக்ராஃப் நம்ம படிச்சிருக்கோம். டிஹெச். த்ர, த்ர, ஓன், த்ரோன். ஸோ ஈக்கு ஒலியே இல்லை, அதனால நான் டாட்டே வைக்கல பாருங்க. ஈக்கு அங்க ஒலியே கிடையாது. த்ரோன். இல்ல, ஓப், ஸ்லோப். ஓ, ஸ்போ, ஸ்போக், ஸ்போக். ஸோ இது எல்லாமே கான்சனன்ட் பிளெண்ட். எஸ்எல், எஸ்பி, எஸ்டி, எஸ்சி, இதெல்லாமே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இது வந்து ஸ்ல, ஸ்ப, ஸ்ட, ஸ்க, ஸ்க, இதெல்லாமே சொல்லி கொடுத்துருந்தேன். ஸ்ன, ஸ்ம, எஸ்ஸோட என்னென்ன கான்சனன்ட் காம்பினேஷன் வரும்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தேன். அதை பார்த்த உடனே நீங்க ஒவ்வொரு வாட்டியும் உட்கார்ந்து ஒலி ஸ், இல்லு, சில்லு, இல்லு, இல்லு அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. பார்த்த உடனே இது ஸ்ல, ஸ்ப, ஸ்ட, ஸ்க, ஸ்க, ஸ்ன, ஸ்ம, டக்கு டக்கு டக்குன்னு படிச்சிடணும் கான்சனன்ட் பிளெண்ட் வந்தாலே. அப்போ உங்களுக்கு கஷ்டமே வராது படிக்க. இது என்ன? ஸ்ட, ஸ்ட, ஓன், ஸ்டோன். ஸ்க, ஸ்க, ஓப், ஸ்கோப். ட்ர, ட்ர, டிஆர் வந்து ட்ர, ட்ரன்னு படிப்போம். ட்ர, ஓன், ட்ரோன். இது எல்லாமே மேஜிக். அதனால ஓன்ற ஒலி கொடுக்குது. ப, ழ, ஃப்ர, 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 ஓஸ், ஃப்ரோஸ். ஜ, ஓக், ஜோக். ஏன்? ஏன்னா மேஜிக் இருக்கு. ஹ, ஓம், ஹோம். மேஜிக். எக்ஸ், எக்ஸ், எக்ஸ் தனியா வச்சுக்கோங்க. ப, இல், ஓட, ப்ளோடு. ப்ள, ப்ள, பிஎல் வந்து கான்சனன்ட் பிளெண்ட். ப்ள, ப்ள அப்படின்னு படிக்கணும். எக்ஸ், ப்ள, ஓடு, எக்ஸ்ப்ளோடு, எக்ஸ்ப்ளோடு. ஏன் நீங்க இதை ஓவா படிச்சோம்? மேஜிக். க, அம்ப், கம், கம், கம்போஸ், கம்போஸ். எல்லோருக்கும் கூட்டி கதைக்க வருதா? யாருக்காவது கூட்டி படிக்க முடியலையா? எனக்கு சொல்லுங்க சாட் பாக்ஸ்ல, நான் ஹெல்ப் பண்றேன். நீங்க யாராவது அன்மியூட் பண்ணி படிக்கிறீங்களா? எஸ், டு யூ வாண்ட் டு அன்மியூட் அண்ட் ரீட்? எஸ். ஓகே, கேன் வி ப்ரொசீட்? இப்போ நம்ம ஆக்டிவிட்டி பார்க்கலாமா? இத்தனை வேர்ட்ஸ் நம்ம ஓ டேஷ் ஒரு ஸ்பிளிட் டயக்ராஃப பார்த்தோம். நம்ம ஆக்டிவிட்டியை பார்க்கலாமா? கம் ஆன், லெட்ஸ் டு இட். இப்போ நீங்க தான் கூட்டி கதைக்கணும். ஸோ மேஜிக் கீ இல்லாட்டி ஓ டேஷ் வேர்ட்ஸ் நம்ம இப்ப பார்க்க போறோம்.
படிங்கள். இந்த வேர்டை போர்டுல நான் எழுதாம இருந்தேன். இதனால நீங்க தான் கதைக்கணும். கதைச்சிட்டீங்களா? எஸ். ஆர் யூ ஏபிள் டு ரீட் இட்? எஸ், ஐ am very sure you will be able to read it. க ஓட கோடு. இதை எதனா எப்படி நம்ம ஓன்னு படிச்சோன்றது நீங்க உங்க புக்ல ஒரு ஒரு வாட்டியும் இப்படி அனடேட் பண்ணிக்கோங்க. நீங்க இந்த மாதிரி எழுதிக்கோங்க. இங்க மேஜிக்கி இருக்கு. அதனால இந்த ஓ வந்து அதோட லாங் சவுண்ட் தான் சொல்லும். அப்போ 3 ஒலி தான் இருக்கு. க ஓ ட கோடு. இந்த ஈ வந்து ஒலியே இல்ல. இந்த ஈக்கு ஒலியே இல்ல. க ஓட கோடு. ஓகேங்களா? எஸ், வெரி குட். எல்லோரும் கோட் என்று கதைச்சிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். இப்போ அடுத்ததாக இதை வாசிங்கள். கம் ஆன், ரீட் இட். க ஓன் கோன். எஸ், வெரி குட். கோன். க ஓப் கோப். இப்போ இந்த ஈ இல்லாம இருந்தா இதை எப்படி கதைச்சிருப்பீங்கள்? இதை எப்படி வாசிப்பீங்கள்? இது எப்படி பண்ணுவீங்க? இது பி. ஓகேங்களா? என்னோட பி வந்து கொஞ்சம் டான்ஸ் ஆடிடுச்சு. நம்ம திருப்பி எழுதுவோம். அத வெயிட் பண்ணுங்க. அந்த கர்சர் கண்ட்ரோல்லே வரல. ஓகே, கம் ஆன், லெட்ஸ் டு ட்ரை இட். ட்ரை டில் யூ சக்சீட். எஸ், இப்போ வந்துடுச்சு பாருங்க. இப்போ இது வந்து இங்க மேஜிக்கே இல்ல. அப்ப நம்ம இதை எப்படி படிப்போம்? க ஆ. லாங் சவுண்ட் இல்ல, ஷார்ட் சவுண்ட் படிக்கணும். க ஆ ப காப். ஓகேங்களா? அதே இங்க பாருங்க. இங்க மேஜிக்கி வந்ததுனால இந்த இந்த ஓ வந்து இந்த ஓ வந்து லாங் சவுண்ட் ஒலி கொடுத்தது. ஓ என்ற ஒலி கொடுத்தது. இங்க ஆ என்ற ஒலி கொடுத்தது. அதே ஓ தான். ஆனா இங்க ஈ இருக்கிறதுனால இந்த ஓ வந்து ஆ ஆ சொல்லாமே ஓ சொல்லுச்சு. ஓகே, ஓ ஒலி வருது. க ஆப்ப. சோ ரெண்டுத்திலயும் 3 ஒலி தான் இருக்கு. ஆனா இங்க ஒரு மேஜிக் இருக்கிறதுனால இந்த ஓ வந்து ஆ சொல்லாமே ஓ என்று ஒலி கொடுக்கும். கிளியரா? சோ இப்ப நான் இந்த மாதிரி கம்பேர் பண்ணி கூட உங்களுக்கு எழுதி காமிச்சிட்டேன். ரைட்? உங்களுக்கு நன்காக புரிந்திருக்கும் நான் நம்புறேன். ரைட். ஓப் ரோப். ரோப். அடுத்ததாக பாருங்க. ஓல் போல். ஓல் போல். ஓல் சோல். ஓகே, எல்லா இடத்துலயும் ஈ வந்ததால ஈ வந்து சைலண்டா இருக்கும். அதோட மேஜிக்க அந்த முன்வ இருக்கிற வவல்ல கொடுத்துட்டு அத ஆன்னு கதைக்காம ஓன்னு கதைக்க வைக்கும். ஒலி கொடுக்கும். ஓப் ஹோப். இதுவும் பாருங்க, வெறுமனே தனியா ஈ இல்லாம படிச்சோம்னா ஆப் ஹாப்னு வரும். ஈயோட படிக்கிறதுனால ஓப் ஹோப். ஓட் நோட். ஓகேங்களா? ஓப் ரோப். இது எப்படி? இதையும் பாருங்க, தனியா எழுதி பார்க்கலாமா? ஈ இல்லாம எழுதி பார்க்கலாமா? ஓ ஆ ஆப் ராப். சோ இந்த இடத்துல ஆ என்ற ஒலி கொடுத்தது. இந்த இடத்துல மேஜிக்கி இருக்கிறதுனால இந்த ஓ வந்து ஓ என்ற ஒலி கொடுத்தது. சோ ஆ ப ராப். ராப்னா திருடுறது. இங்க பாருங்க. ஓ ப ரோப். ரோப்னா ஒரு ஒரு உடை. ஒரு ஒரு ட்ரெஸ் மாதிரி கிங்ஸ் எல்லாம் பழைய காலத்துல எல்லாம் ரோப்ஸ் போடுவாங்க. ரோப்.
சரியா? பாத்தீங்களா? ரெண்டுத்துலயும் 3 ஒலி தான் இருக்கு. பட் இந்த இடத்துல ஓ என்றது ஓ தான் சொல்லுச்சு. இந்த இடத்துல ஓ வந்து அதோட ஒலி ஆ என்ற ஒலி சொல்லுச்சு. அதுக்கு தான் இது பேரு ஷார்ட் வவல் சவுண்ட். இது வந்து ஷார்ட் வவல் சவுண்ட். இது வந்து லாங் வவல் சவுண்ட். லாங் வவல் சவுண்ட். எல்விஎஸ்ன்னு எழுதுறேன். இது வந்து ஷார்ட் வவல் சவுண்ட். ஓகே, எஸ்விஎஸ். லாங் வவல் சவுண்ட், ஷார்ட் வவல் சவுண்ட். ஓகேங்களா? ந ஓட நோடு ஈ இல்லாம இருந்ததுன்னா ஆட நாடு. நாடுனா தலையை அசைக்கிறது. நோடுனா உங்களுக்கு நீங்க பாட்னில படிச்சிருப்பீங்க, பிளான்ஸ்க்கு நோடு இருக்கும். ஓகேங்களா? ம் ஓப் மோப் மொப்பேட் அப்படியெல்லாம் வரும்போது மோப். இது வந்து இம் ஆப் மாப். ஈ இல்லாம இருந்தா மாப்னு படிப்போம், ஈயோட இருந்தா மோப்னு படிப்போம். இங்க பாருங்க 3 கான்சனன்ட் ஒன்னா வந்திருக்கு. இத வந்து சட்டர சட்டர அப்படி படிக்க கூடாது. ஸ்ட ஸ்ட்ர ஸ்ட்ர அப்படி படிக்கணும். ஸ்ட்ர ஓக் ஸ்ட்ரோக். ஸ்ட ஓன் ஸ்டோன் ஸ்டோன். க க்ல க்ல ஓப க்ளோப். க்ல ஓப க்ளோப். த்ர ஓன த்ரோன். ஓகேங்களா? எல்லோரும் படிச்சிட்டீங்களா? இப்போ போர்டுக்கு வரலாமா நம்ம? எஸ், வெரி குட். எல்லோரும் நல்ல நண்பாக படிச்சிருப்பீங்க நான் நம்புறேன். இப்ப நம்ம வந்து யூ டேஷ் ஈயோட வேர்ட்ஸ் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. ஸோ அந்த வேர்ட்ஸை பார்த்துட்டு நம்ம போர்ட்லயும் ஒரு ஆக்டிவிட்டி பண்ணலாமா, இல்ல டைரக்டா போர்ட்லயே பண்ணலாமா? டைம் இருக்கா நம்மளுக்கு? ம் போர்ட்ல ஆக்டிவிட்டியே பார்த்துடலாமா? சரி, கொஞ்சம் போர்ட்ல எழுதிட்டு ஆக்டிவிட்டி பார்க்கலாம். யூ டேஷ் இ வேர்ட்ஸ் நம்ம பார்க்கலாம். இப்ப நீங்க படிங்க. இது என்னன்னு படிங்க. இது என்னன்னு படிங்க. அதே ஸ்பெல்லிங்ஸ் தான் வருது. ஆனா இங்க ஈ இருக்கிறதுனால இது என்ன படிப்பீங்க, இது என்ன படிப்பீங்க? கமான் கமான், ரீட் இட். படிச்சீங்களா? படிச்சீங்களா? நம்ம படிக்கலாமா இப்ப இத? இத வந்து நான் ரெட் பென் எடுத்துக்கிறேன் ஹைலைட் பண்றதுக்கு. இத வந்து இங்க ஈ இல்லாதனால ஆஸ் யூஷுவல் இது வந்து ஷார்ட் சவுண்ட் கொடுக்கும். ட அ ப டப். இது வந்து டப். நம்ம வந்து ஒரு குளிக்கிற டப்னு வச்சுப்போமே, டப். ஓகேங்களா? ஆனா இது பாருங்க மேஜிக் கீ இருக்கிறதுனால அது வந்து இங்க யூ என்ற ட யூப டியூப். சோ நம்மளுக்கு இப்படி ஒரு டியூப் இருக்கும் இல்லையா? ஓகேங்களா? கார்டனிங்கெல்லாம் பண்றதுக்கு இங்க ஒரு டியூப் இருக்கும், ரைட்? ஸோ இதுதான் ஒரு டியூப். ஓகே, டியூப். இது என்னது? க அப் கப். அதாவது கப்னா சிங்கக்குட்டி, டைகரோட குட்டி, இதெல்லாம் வந்து கப்புன்னு சொல்லுவாங்க. இது என்னது? கியூப். இது மேக்ஸ்ல நீங்க படிச்சிருப்பீங்க, கியூப்ன்றது நீங்க படிச்சிருப்பீங்க. இதுதான் கியூப். க யூ யூ. ஏன் இங்க மேஜிக் இருக்கிறதுனால யூ. சோ எல்லா இங்கேயும் 3 ஒலி தான் இருக்கு, இங்கேயும் 3 ஒலி தான் இருக்கு. இங்க ஈ இருக்கிறதுனால இது கியூப் ஆயிடும். இங்க ஈ இல்லாதனால இது கப்பா இருக்கும். க அட் கட். ஓகே, இங்க ஷார்ட் சவுண்ட் கட். க யூ. ஏன் இதை யூன்னு படிக்கிறோம்? மேஜிக் கீ. க யூட் கியூட். ஓகேங்களா? சோ மத்த வேர்ட்ஸும் இங்க இருக்கு, நான் எழுதுறேன், நீங்க படிங்க. இதை எப்படி படிப்பீங்க? கதைங்க. கமான், வாசிங்க, குட்டி குட்டி வாசிங்க. இதை எப்படி வாசிப்பீங்க? பெரிய வேர்டா இருக்கு, 5 லெட்டர் வேர்டா இருக்கு. நீங்க எப்படி வாசிப்பீங்க? கமான் பாருங்க, நான் பெரிய பெரிய வேர்ட்ஸும் எழுதி எழுதி போடுறேன், நீங்க வாசிங்க. எல்லோருக்கும் வாசிக்க வருதா? நம்ம படிப்போமா? கமான், லெட்ஸ் டு இட்.
ஓகே சி ட்ர ட்ர டிஆர் வந்து ட்ர, ரெண்டு கான்சனன்ட் பக்கத்துல வந்து டர்ன்னு படிக்க கூடாது. ட்ர ட்ர இ ட்ரீ ட்ரீ. இங்க பாருங்க இந்த ஐய வந்து நம்ம இன்னு தான் படிச்சோம், ஷார்ட் வவல் சவுண்ட் தான் படிச்சோம். ட்ரீ ப யூ, இங்க வந்து யூன்னு படிப்போம். ஏன் இங்க ஈ வந்திருக்காங்க. ட்ர ப யூட் ட்ரிபியூட் ட்ரிபியூட் ட்ரிபியூட். ஓகேங்களா? இந்த மாதிரி ரெண்டு வவல் வரும்போது இங்க ஸ்பிளிட் பண்ணிக்கோங்க. ஸ்பிளிட்னா இத ட்ரீய முதல்ல ஒரு வேர்டா வச்சுக்கோங்க. ட்ரீ ப யூட் பியூட், ட்ரீயும் பியூட்டும் சேருங்க ட்ரிபியூட். இல்லாட்டி என்ன ஆகும்னா நிறைய வாட்டி அப்படியே எல்லா சவுண்ட்ஸும் போட்டுருவீங்க. ஆனா கூட்டுறதுக்கு, அதாவது பிளெண்ட் பண்றதுக்கு கஷ்டப்படுவீங்க. அப்படி பண்ணக்கூடாது. ட்ர இ ப யூட் ட்ரிபியூட். இங்க பாருங்க க ஆஸ் காஸ், இந்த காச தனியா வச்சுக்கோங்க. ட யூம, இங்க யூன்னு கதைச்சுது. டியூம் டியூம், காஸ் டியூம் காஸ்டியூம். இப்ப ஈஸியா இருக்கா? காஸ்டியூம். எக்ஸ் எக்ஸ் எக்ஸ தனியா வச்சுக்கோங்க. கிள கிள, சியும் எல்லும் சேர்ந்தா கிள கிள யூடு எக்ஸ்க்ளூடு எக்ஸ்க்ளூடு. ட ஐ டை டை யூட் டைல்யூட், இங்க யூன்னு ஒலி கொடுத்தது. ஸோ எல்லா ஈல வந்து வரும்போதெல்லாம் இந்த யூன்றது யூன்னு பேர் சொல்லும், அதோட லாங் சவுண்ட் சொல்லும், ஷார்ட் சவுண்ட் சொல்லாது. on con confuse யூ யூஸ் யூஸ்ன்ற வேர்டு கூட நீங்க படிக்கலாம். இங்க நம்ம யூன்னு தான் படிக்கிறோம், அசகான்னு படிக்கிறது இல்ல. நம்ம யூஸ் ரெண்டு ஒலி தான் இருக்கு யூஸ்ல. யூஸ் யூஸ். இன் இன்க்ளூட், இந்த க்ளூட் மாதிரியே இங்கதான் க்ளூட் இன்க்ளூட். கிளியரா? எல்லோருக்கும் படிக்க வருதா? எஸ், ஓகே. ஈஸியா இருக்கா எல்லோருக்கும்? எதையாவது நீங்க சாட் பாக்ஸ்ல எனக்கு சொன்னீங்கன்னா, கிளியரா இருக்குன்னா சின்னு டைப் பண்ணுங்க. ஓகேங்களா? இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தா ஐன்னு டைப் பண்ணுங்க. நான் என் ஸ்கிரீனை ஷேர் பண்றேன். நம்ம இப்போ யூ டேஷ் இ வேர்ட்ஸை பார்த்துடலாம். இப்போ இந்த சிம்பிள் நம்ம ஜூம் மீட்டிங்ல எல்லாம் இருக்கும் போது இந்த சிம்பிள் உங்களுக்கு பார்க்கலாம். ஓகேங்களா? இல்ல உங்க டிவி ரிமோட்ல எல்லாம் கூட இந்த சிம்பிள் இருக்கும். இதுல என்ன ஸ்பெல்லிங்? இது ரெண்டுத்துல எது கரெக்ட் சொல்லுங்க பார்க்கலாம். ஏயா பியா? ஏயா பியா சொல்லுங்க. நீங்க ஆன்சர் எழுதுங்க, நான் அடுத்தது காமிக்கிறேன், அப்புறமா ஆன்சர்ஸ் டிஸ்கஸ் பண்ணுவோம். இது என்னது? சூஸ் த கரெக்ட் ஸ்பெல்லிங் ஃபார். இது என்னது? இது என்னன்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டு இதா இதா ஏயா பியா ரெண்டுமே நீங்க தான் படிக்கணும். ரெண்டுமே கூட்டி பிளெண்ட் பண்ணி படிச்சு பாருங்க. திருப்பி இது பாருங்க, இந்த பிக்சர் இங்க இருக்கு. இதா இதா படிங்க. ஏயா பியா? படிச்சிட்டீங்களா? திஸ் ஒன். இது என்னன்னு பாருங்க. ஏயா பியா? இங்க எல்லோரும் கூட்டி படிச்சிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். சோ ஆன்சர்ஸ் பார்க்கலாமா இப்போ? Shall we see the answers? Yes. ஸோ இங்க நம்ம அனோட்டேட் பண்ணி படிக்கலாம், அப்போ நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இங்க வந்து இங்க ஷார்ட் சவுண்ட் தான் படிக்கணும், ஏன்னா இங்க எதுவுமே மேஜிக்கி கிடையாது. அப்போ ம அ ட மட், மட்ன்ற மூணு ஒலி இங்க நம்மளுக்கு ம அ ட மட். இப்ப இங்க மேஜிக்கி இருக்கிறதுனால முதல்ல இந்த வவலை எப்படி படிக்கணும்ன்றத நம்ம டிசைட் பண்ணிப்போம். இந்த வவலை எப்படி படிக்கணும்? யூ என்று படிக்கணும், லாங் சவுண்ட். இப்போ
நம்மளுக்கு தெரியும் இது சைலண்டா இருக்கும், இதை அடிச்சிருவோம். இப்ப இந்த மூணும் ஒலியை நம்ம கொடுக்கணும். ம யூ ட, ம யூ, மியூட், மியூட். படிக்க வருதா? ஈஸி ஆயிடுச்சா இப்போ? மியூட் இப்படி. சோ இந்த சிம்பிள் என்னது? மியூட் அப்படின்னு தான் ஆன்சர். சோ நம்மளுக்கு பி ஆப்ஷன் தான் கரெக்ட். ஓகேங்களா? அடுத்ததாக திருப்பி நம்ம அதே மாதிரி இப்போ மேஜிக் கீ வந்துடுச்சு. ஸோ முதல்ல மேஜிக் கீ வர்றதுனால இந்த முன்பு இருக்கிற வவலு எப்படி படிக்கணும்? யூன்றது தான் ஒலி கொடுக்கும். அப்போ இது வந்து ஈ இல்லாதனால இது வந்து லாங் ஷார்ட் சவுண்ட் தான் கொடுக்கும். இப்போ நம்ம ஒலியை பார்க்கலாம். ட, யூ, ப. இது வந்து சத்தத்தை கொடுக்காது. ட, யூ, டியூப், டியூப். இது பாருங்க. ட, அ, ப, ட, அப், டப். இது டப், இது டியூப். இது கண்டிப்பா டெஸ்ட் டியூப்ன்றதா இங்க டியூப்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நீங்க டெஸ்ட் டியூப்னு கூட ஃபுல் ஸ்பெல்லிங்க எழுதலாம். நீங்க டெஸ்ட் டியூப்னு வேணா கூட இங்க இங்க நீங்க எழுதிக்கலாம். ட, எஸ்ட், டெஸ்ட் டியூப். ட, எஸ்ட், டெஸ்ட் டியூப். ஓகேங்களா? ஆல்ரைட். ஸோ நம்மளுக்கு தெரியும் இப்போ முதல்ல ஏ ஆப்ஷன் தான் வந்து இங்க டெஸ்ட் டியூப். இது வந்து டப்ன்ற வருது. ஸோ இதுதான் கரெக்ட். அடுத்ததாக இப்போ திருப்பி நம்ம இந்த ஒலியை நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணிட்டு ஐடென்டிஃபை பண்ணிட்டு நம்ம படிப்போம். இது வந்து தான் படிக்கணும். ஏன்னா இங்க இ எல்லாம் மேஜிக் இ எல்லாம் இல்லை. க, கப், கப். ஓகே, 3 ஒலி இருக்கு. இங்க மேஜிக் கீ இருக்கிறதுனால இது வந்து இதை யூன்னு படிக்கணும். இதை சத்தத்தை ஒலியை கொடுக்க கூடாது. இப்போ க, யூ, கியூப், கியூப். இது கப், இது கியூப். நம்மளுக்கு தெரியும் இது வந்து ஒரு கியூப். ஓகே, so we have to read this as cube. So this is only the right answer. The last one, again we will annotate and understand the spelling. Okay, this one magic key இருக்கு, அதனால இதை நம்ம யூ தான் படிக்கணும். இங்க ஈஐ ஒலியை கொடுக்க கூடாது. இங்க யூ இல்ல, அதனால இது ஷார்ட் சவுண்ட் தான் கொடுக்கணும். இப்போ நம்ம கூட்டி கதைப்போம். யூ, மியூ, மியூல். இது என்னது? அல்லு, மல்லு. மியூல், மல். ஓகேங்களா? வித்தியாசம் புரிஞ்சுதா? இப்போ மல் என்ற ஒரு வார்த்தையே இல்லைன்னா கூட நம்மளால போனிக்ஸ்ல கூட்டி கதைக்க முடியும். அதுதான் போனிக்ஸோட பவர். உங்களுக்கு சவுண்ட்ஸ் தெரிஞ்சா நீங்க தமிழ் எப்படி கூட்டி வாசிக்கிறீங்களோ அதே மாதிரி உங்களால இங்கிலீஷும் கூட்டி வாசிக்க முடியும். அது எத்தனை பெருசான வேர்டா இருந்தாலும் உங்களால கூட்டி வாசிக்க முடியும். அதுதான் போனிக்ஸோட இம்பார்ட்டன்ஸே உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ உங்க எல்லாருக்குமே ஈஸியா புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். இன்னைக்கு கிளாஸ். அடுத்த கிளாஸ்ல நம்ம எல்லா மேஜிக் கீ ஸ்பிளிட் டயக்ராஃப்ஸும் ஒன்னாவே பார்த்து அதோட நிறைய வேர்ட்ஸ் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து மியூட், இது டெஸ்ட் டியூப், இது வந்து கியூப், அண்ட் அது வந்து மியூல். ஆல்ரைட், ஓகே. ஸோ உங்க எல்லோருக்குமே நன்றாக புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். இந்த கிளாஸ் உங்களுக்கு மேஜிக் இன்றது என்ன, ஸ்பிளிட் டயக்ராஃப் அண்ட் மேஜிக் கீ ஒரே இதோட பெயர் தான். உங்களுக்கு ஜஸ்ட் நேம்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். ஓகே, ஸோ இதோட நான் முடிச்சுக்கிறேன் கிளாஸை. நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார்.